ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நீல இந்த சயின்ஸ் இருந்தால் ஓஏ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஏர்லி சயின்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் ஸ்டிஃப்னஸ், காலையில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும்போதே நம்மளுக்கு நீ டைட்டாகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டார் கிளைம்பிங், நம்ம ஏறும்போதும் இறங்கும் போதும் கால் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனாலே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் ஏறவும் இறங்கும் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்பப்போ கால் மடித்து நீட்டுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிளிக் சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும். லைக் சிட்டிங், நம்ம ஈவன் கீழே உட்காந்து எழுந்துக்கிறப்போ இல்லை கால் மடித்து நீட்டுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் மாதிரி கிளிக் கிளிக் மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அண்ட் இந்த கண்டிஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் நீட்ட முடியும், ஆனால் மடிக்கிறது ஓரளவுக்கு தான் மடிக்க முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் பாதத்துலேருந்து நீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் நம்மளுக்கு முட்டியில் வந்து உங்களுக்கு வீக்கம் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் வீக்கம்னு சொல்லும் போது வீக்கமும் ப்ளஸ் பெயினுமே உங்களுக்கு கூட இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீப் ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இப்போ நீங்கள் சடனாக ஒரு சேர்லேருந்து எழுந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு ஷார்ப் பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் படுக்கிறப்பவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா படுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைட் திரும்பி படுப்போம். அப்போ ஒரு சைட் திரும்பி படுக்கிறப்போ ஒரு முட்டி இன்னொரு முட்டி அப்போது உரசும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் வந்து நைட் டைமில் தெரியும். ஸோ அப்படி தெரியாமல் இருக்கணும்னா அதுக்குமே சில டிப்ஸ் இருக்குது. அதுவுமே நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒன் சைடு ஒரு நீல பெயின் இருக்குது சொல்லி அதர் சைடு இருக்கிற நீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் எக்ஸ்ட்ரா போட்டு நடப்பாங்க. இந்த காலில் அஃபெக்ட் ஆன காலில் வந்து அவ்வளோ வெயிட் போடாமல் நடப்பாங்க. பட் அந்த அன்அஃபெக்டட் லெக்கில் எவ்வளோ வெயிட் போட்டு நிறைய ஒர்க் பண்ணுறாங்களோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீஜென்ரேட்டிவ் சான்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபுல் வெயிட் போட்டு நம்ம எல்லா ஒர்க்குமே அது அந்த அன்அஃபெக்டட் காலே நம்ம டிபெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈவன் அது அஃபெக்ட் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக போடணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாலுமே உங்கள் ரெண்டு காலுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர்லி ஃபிசியோதெரப்பியில் நம்ம ஸ்ட்ரென்த், மொபிலிட்டி அண்ட் பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெயிட் ரொம்ப ஒபேஸாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ வெயிட் கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் ஸ்குவாடிங் அண்ட் ஸ்டார்ஸ் ஓவர் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு உங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் சேரில் ஆர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நீங்கள் வந்து உட்காரலாம். அவாய்ட் டு சிட் ஆன் ஃப்ளோர். ஸோ ப்ராப்பர் ஃபுட்வேர் யூஸ் பண்ணலாம். ரெகுலர் மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். பட் டோன்ட் சிட் ஃபார் லாங். வீட்டில் இருந்தே உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக இருக்கிற எக்ஸசைஸ் வந்து நீ எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸசைஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீ எக்ஸசைஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து ஓஏ நீக்கான சிம்பிள் பேசிக் எக்ஸசைஸ் வீட்டிலேருந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். கண்டிஷனை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சரி பண்ணுறீங்களோ உங்கள் பெயின் குறையும். ப்ளஸ் உங்கள் ஜாயிண்ட்மே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ பெருசாக நீங்கள் எடுத்துக்கலன்னா இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு டீஃபார்மிட்டியாக மாறக்கூட சான்சஸ் நிறைய இருக்குது. இயர் அண்ட் இயர் ஸ்பீட் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் சர்ஜரி ஃபேஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும்.